அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் 12ஆம் வகுப்பின் தேர்ச்சி முடிவுகள் வெளியாகின. இதில் கிட்டத்தட்ட 95% மாணவ மாணவியர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். எப்பொழுதும் போல ஆண்களை விட பெண் பிள்ளைகளே மிக அதிகமான சதவீதத்தால் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இங்கே 12ஆம் வகுப்புக்கும் நம் ஜும்மா பயானுக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசித்தால், இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லித் தருவது எந்த ஒரு விஷயத்திலும் மக்களுக்கு மத்தியில் வேறுபாடுகள், அவர்களுக்கு மத்தியில் வித்தியாச வேறுபாடுகள் பார்க்கக்கூடாது. இவர் கருப்பர், இவர் வெள்ளையர், இவர் உயர்ந்தோர், இவர் தாழ்ந்தோர், எந்த ஒரு வேறுபாடும் மனிதர்களுக்கு மத்தியில் இல்லை என்று சொல்கின்ற குர்ஆன் ஒரு இடத்தில் மட்டும் இப்படி சொல்லி காட்டும். சூரா ஜுமருடைய 9வது வசனம், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியுமா நபியே, நீங்கள் கேளுங்கள், அவர்களிடத்தில் கேளுங்கள். படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாக வாய்ப்பு இல்லை. எனவே நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு +2 முடித்தவர்களும் உயர்கல்வியை பெற வேண்டும். அதற்கான முயற்சிகளை பெற்றோராக, ஜமாத்தாராக, ஒவ்வொருடைய சக தோழர்களாக அவர்களிடத்தில் நாம் ஊக்கப்படுத்துவதற்கு கடமை பெற்றிருக்கிறோம். எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் அதில் உயர்ந்தவர்களாக, மருத்துவ ரீதியில், கணித ரீதியில் உயர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். மருத்துவ ரீதியில் பார்க்கும்பொழுது அலி இப்னு சீனா அவர்கள் எழுதிய எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது. கணிதத்துறையில் அல்ஜிப்ரா போன்ற பல கணித விஷயங்களை இஸ்லாமியர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று நம் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கல்வி அந்த ரேஷியோ, அந்த சதவீதத்தை பார்க்கும் பொழுது மிக குறைந்த, மற்ற சமூகத்தை விட குறைந்த நிலையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 43% முஸ்லிம்கள் படிப்பதே இல்லை என்ற, ஆரம்ப கல்வி கூட இல்லாத மக்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த நிலை அடைந்திருக்கிறோம். அப்படின்னு பார்த்தா உயர்கல்வி +2க்கு மேலே டிகிரி படிக்கிறவங்க, இஜி, யூஜி, பிஜி, எம்ஃபில் இது மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கும் பொழுது ஆக குறைந்தவர்களாக இருக்கிறாங்க. 10th முடிச்சிட்டாரா, ஏதாவது ஒரு மெக்கானிக் ஷாப்பில், ஏதாவது ஒரு ஹோட்டல் தொழிலில், அப்பாவுடைய தொழிலில் இப்படின்னு நம்ம ஈடுபடுத்துவதனால் அரசு சார்ந்த எத்தனையோ வாய்ப்புகள் இந்த இஸ்லாமிய சமூகம் என்ன செஞ்சு இழந்திருக்கிறது. குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது, இல்மால் தான் உயர முடியும். இக்ரா, முதல் வார்த்தை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருவது, நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் படியுங்கள், உங்களுடைய கல்வி அறிவை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லித் தருகிறார், வகுல் ரப்பி ஜித்னி இல்மா. நபியே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், ஜித்னி இல்மா, கல்வி அறிவை அதிகப்படுத்தி மேம்படுத்தித்தா. எந்த கல்வியை பெற்றிருக்குமோ அதை விட அதிகமான கல்வியை பெறுவதற்கு இந்த சமுதாயம் முன்வர வேண்டும். எனவே கல்வி என்பது ஒரு சமுதாயத்துடைய வளர்ச்சி, ஒரு சமுதாயத்துடைய மேம்பாடு. அந்த கல்வியில் நாம் முன்மாதிரியாக, முன்னேற்றம் பெறக்கூடியவர்களாக, வளர்ச்சி பெறக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஆக வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகள் +2 படித்தால் அவர்களிடத்தில் நாம் என்ன செய்யணும், அடுத்த கோச்சிங், அடுத்து என்ன படிக்கணும், கவுன்சிலிங், அவளுக்கு கலந்தாய்வு அந்த கூட்டத்திற்கு அழைத்து செல்லணும். ஜமாத்தாராக அல்லது முன் வரணும். எத்தனை சதவீதம் நம் மஹல்லாக்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பார்த்து அந்த பிள்ளைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு அடுத்த கல்வி என்ன படிக்க வேண்டும் என்ற கவுன்சிலிங், அவர்களுக்கு அந்த ஆலோசனை என்பது கொடுக்க வேண்டும். எனவே தான் நம் இஸ்லாமிய மக்களில் மருத்துவர்கள் அதிகமாக இருப்பார்கள். எங்கேயோ மருத்துவர்கள், ஏதோ ஒரு படித்த நீதிபதிகள் நம்ம இடத்துல ரொம்ப குறைவு. இஸ்லாமிய சட்டங்களை சொல்வதற்கு ஆலிம்கள், ஃபத்வாக்கள் கொடுப்பதற்கு இருக்கிறார்கள். ஆனால் மற்ற விஷயங்களில் நீதிபதிகளோ, ஜட்ஜுகளோ, அந்த அட்வொகேட்ஸோ நம்ம இடத்துல அதிகமாக இல்லை. காரணம் என்ன? கல்வி வளர்ச்சியில் நாம் குறைந்தவர்களாக இருக்கிறோம். எனவே +2 முடித்தவர்கள் மேல் படிப்புக்கு வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, குர்ஆன் நமக்கு சொல்லித் தருவதை போன்று மேற்படிப்பிற்கான அந்த நிலையை நாம் பெற வேண்டும். சஹாபா பெருமக்கள் அப்படி இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் பெரும் பெரும் சஹாபாக்கெல்லாம் மஷரா கூட்டத்தில் வந்து உட்காரும் பொழுது 17 வயது சிறுவர், 17 வயது வாலிபர் ஒருவரும் அங்கே இருப்பார். காரணம் என்ன? அந்த 17 வயது இருப்பதற்கான காரணம் அவரிடத்தில் இருந்த இல்ம். ஒருவரிடத்தில் அந்த கல்வி அறிவு இருக்கும் பொழுது அவரை பெரும் பெரும் மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு மனிதராக, ஒரு நபராக அங்கே உட்கார வைக்கிறது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. சிறு வயது தான் அவர்களுக்கு.
ஏன் அந்த கூட்டத்திலே அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், அவரிடத்திலே அந்த தஃசீர் மார்க்க ஞானமும் அதே போன்று உலக ஞானமும் அவரிடத்திலே அதிகமாக இருந்தது. சஹாபா பெருமக்கள் பல நபர்கள் உலக அறிவை அதிகமாக பெற்றிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு பெண்மணி ஜினா செஞ்சிட்டாங்க அப்படின்னு அவங்கள அழைச்சிட்டு வரப்படுது. வந்த உடனே ஜினாவுக்கான தண்டனை என்ன? அவங்களுக்கு ரஜ்மு, கல்லறிந்து கொல்லணும். உடனே உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு கல்லெறிந்து என்ன செஞ்சு கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வராங்க. என்ன ஆச்சு, என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டது? இது மாதிரி அந்த பெண்மணி ஜினா செஞ்சிட்டாங்க, ரஜ்முன்னு சொன்ன உடனே அந்த பெண்மணியை அழைச்சி கேட்டாங்க, நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்களா? நீங்கள் கர்ப்பமாக, உங்களோட வயிற்றில் குழந்தை இருக்கிறதா? ஆம் என்று சொன்ன உடனே அந்த பெண்மணியை அழைச்சிட்டு வந்து அந்த ஞானம் படைத்த அலி ரலியல்லாஹு அன்ஹு உமரை பார்த்து கேட்டாங்க, ஃபமா லப்புல் ஜனீன், இந்த பெண்மணி தப்பு செஞ்சாங்க, சரி அவர்களுடைய வயிற்றில் இருக்கின்ற சிசு என்ன தப்பு செய்தது? இதுதான் அறிவு. அந்த மார்க்க அறிவும் சரி உலக அறிவும் சரி சேர்ந்து பெற்றவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொல்லியிருக்காங்களா, ஹதீஸ்ல வருது, அன மதீனத்துல் இல்ம், நான் இல்முனுடைய பட்டணமாக சிட்டியாக இருக்கிறேன். வ அலியுன் பாபுஹா, அந்த சிட்டியுடைய அந்த பட்டணத்தினுடைய வாசலாக தலைவாசலாக அலி அவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய ஞானத்தை அவருடைய கல்வி அறிவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி பேசியிருக்கிறாங்க. அந்த குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இப்படி நடந்தது. காமிதியா என்ற ஒரு பெண்மணி ஜினா செஞ்சிருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய வயிற்று பகுதியை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்ப்பம் என்று பேர் தெரியும். உடனே சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்பொழுது ரஜ்மு கிடையாது, நீங்க அந்த குழந்தையை பெற்றெடுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையை பெற்றெடுத்தோடனே அந்த பெண்மணி வருவாங்க. இதை தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு விளக்கி சொன்னாங்க. மார்க்க கல்வியோடு உலக அறிவு என்பது மிக முக்கியமானது. உமர் ரலியல்லாஹு தஆலா இதே போல தான் ஆட்சி காலத்தில் ஒரு பெண்மணி வந்தாங்க. வந்து உமர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, உமர் அவர்களே, என்னோட கணவர் இரவு முழுக்க தொழுதுகிட்டே இருக்கிறார், காலையில் பார்த்தா நோன்பு வச்சுட்டே இருக்கிறார், நோன்போ விட மாட்டாரு, இரவு தொழுகையும் அவர் என்ன செய்கிறாரு, விட மாட்டார், தொழுதுகிட்டே இருக்கிறார். நம்மளாம் நினைப்போம் ரொம்ப சாலிஹான மனிதராக இருப்பார் போல, சந்தோஷமான, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். உமர் அதில் தான் அப்படி தான் நினைச்சாங்க. சொன்னாங்க, இப்படிப்பட்ட கணவர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எம்மா. சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு கணவர் உங்களுக்கு கிடைச்சது பெரிய ஒரு பாக்கியமாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி கேட்டாங்க, உமர் அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, அவங்க என்ன சொல்ல வந்தாங்க என்பது நீங்கள் விளங்குனீங்களா? அந்த பெண்மணி இதை சொல்ல வந்தாங்க, என்னுடைய கணவர் எனக்கான ஹக்கை கொடுக்காம அவர் இரவு முழுக்க தொழுதுகிட்டே இருக்கிறாரு, காலையிலேயாவது என்னோடு படுக்கையை பகிர்ந்து கொள்வார் என்று பார்த்தால் அதுவும் இல்லாமல் காலையிலும் நோன்பு பிடிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறாரு, எனக்கான ஹக்கை அவர் தராம இருக்கிறார்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபியுடைய அறிவாற்றலை பார்த்து வியந்து போய் சொன்னார்கள், இதற்கு பிறகு கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதை தீர்ப்பதற்காக உங்களையே நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல ஃபத்வா கொடுக்கக்கூடியவராக நியமிக்கிற அப்படின்னாங்க. மார்க்க அறிவு அதோடு சேர்ந்து உலக அறிவும் வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது சூரத்து முஜாதலாவுடைய 11வது வசனம், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், உங்களிலிருந்து யார் ஈமான் பெற்றிருக்கிறார்களோ, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர் உயர்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து அந்த வார்த்தை இப்படி சேர்த்து சொல்வான், வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், யாருக்கு கல்வி அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, அந்தஸ்துகளை கல்வி அறிவில் கொடுத்திருக்கிறானோ அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். இங்கே முதல் விஷயம், நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அஜய் சொல்லிட்டாங்க, +2க்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளைகளை ஈமானோடு ஒழுக்கம் இருக்கின்ற அப்படிப்பட்ட காலேஜுகளில் அப்படிப்பட்ட கல்லூரிகளில் நம்மளுடைய ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, மிக முக்கியமாக பெண் பிள்ளைகளை கவனத்தோடு பார்க்க வேண்டும். படிக்க வைக்கிறோம், எதற்காக வேண்டி அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் கொடுத்துடக்கூடாது. என் பொண்ணு படிக்குது, என் பையன் படிக்கிறான், அதனால வேண்டி அவருக்குன்னு தனி ரூம், அவனுக்குன்னு தனி லேப்டாப், அவனுக்குன்னு தனி செல்போன், இப்படி என்று அவரை கண்டும் காணாமல் விடும் பொழுது அவருடைய அந்த கல்வி அறிவு என்பது உயர்ந்து போவதை போன்று அவர் ஒழுக்கம் இல்லாமல் மார்க்க விஷயங்கள் இல்லாமல் என்ன செய்து விட போயிடுவார். பெரிய டிகிரிகள் வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஒழுக்கம் உள்ள மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளை நாம் என்ன செய்ய உருவாக்கணும் சமுதாயத்திற்கு. இன்னைக்கு படித்தவங்க டிகிரிகள் வாங்கினவங்க எதுக்காக படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று இன்விடேஷனுக்கு பின்னாடி போட்டுக்கிறதுக்கு,
இன்விடேஷனில் இவர் பிஇ, இவர் வந்து பிஏ, பிஎஸ்சி, இவர் எம்எஸ்சி, எம்ஃபில் என்று அப்படி போடுவதற்காக சில நபர்கள் படிக்கிறார்கள். மார்க்கத்திற்கு பயனுள்ள சேவைகளை செய்வதற்கு என்ன செய்யணும்? வரணும். சஹாபா பெருமக்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையை குர்ஆனுக்காக வேண்டி மார்க்கத்திற்காக அர்ப்பணிச்சாங்க. இது போன்ற நம்ம பிள்ளைகளை மேல் படிப்புகளை படிக்க வைக்க வேண்டும். அவர்கள் +2க்கு பிறகு நல்ல உயர்தரமான கல்விகள் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் குர்ஆனையும் ஹதீஸையும் மதிக்கின்ற ஒழுக்கமுள்ள நல்ல பட்டதாரிகளை உருவாக்கி மார்க்க சேவைகளையும் அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிக்க வேண்டும். இதான் குர்ஆன் சொல்லி தருகிறது. குர்ஆன் சொல்லுவது ஈமானோடு இல்முடைய தரஜாத்தை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? பெற்றுக்கொள்ளுங்கள். ஷைத்தானை தான் படிச்சிருந்தான். ஷைத்தானே அவ்வளவு கல்வி பெற்றிருந்தான். ஆனால் அல்லாஹுக்கு மாற்று செய்ததன் காரணமாக அவன் சொர்க்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டான். எனவே நம்மளுடைய பிள்ளைகளை நல்ல இஸ்லாமிய ஒழுக்கத்தோடு மார்க்க அறிவோடு அவர்களுக்கு உயர்ந்த கல்விகளை என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கணக்கு விஷயங்களில் அவ்வளவு உயர்ந்ததாக இருந்தார்கள் என்று வரலாற்றுகள் நாம் படிக்கிறோம். ஒருவர் நல்ல ஆலிமாக இருக்கக்கூடியவங்க, அவங்க ரொம்ப ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்க. அப்போது அலி ரலியல்லாஹு அவங்கள கடந்து போகிறாங்க. போகின்ற நேரத்தில் அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, என்ன உங்களுடைய முகம் ரொம்ப மாறி இருக்கிறது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, என்னிடத்துல ஒருவர் வந்து ஒரு மார்க்க விஷயமாக வசிய சம்பந்தமாக கேட்டார். அந்த கணக்கு எனக்கு புரியலை. கணக்கு விஷயத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்க? அலி ரலியல்லாஹு தஆலா என்ன கணக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசிய செஞ்சிருக்கிறார். எப்படி வசிய செஞ்சிருக்கிறார்னு சொன்னால், அவருடைய 17 ஒட்டகங்களை 3 பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கணுமா. எப்படி பிரித்து கொடுக்கணும்? ஒருவருக்கு அந்த 17 ஒட்டகங்களில் பாதியை கொடுக்கணும். 17 பாதியாக்க முடியுமா? 17 பாதியாக்க முடியுமா? ஆக்க முடியாது. அடுத்து சொன்னார்கள், இரண்டாவது நபருக்கு, இரண்டாவது பிள்ளைக்கு அவருக்கு அந்த 3இல் 1 கொடுக்க வேண்டும். 17 மூணால் வகுக்க முடியுமா? முடியாது. அடுத்து சொன்னார்கள், இளையவராக இருக்கின்ற அந்த சின்ன பிள்ளைக்கு அவருக்கு 9இல் 1 கொடுக்க வேண்டும் என்று அவர் வசிய செஞ்சிருக்கிறார். மரணத்திற்கு முன்னால அவர் வசிய செஞ்சுட்டு போயிருக்கிறார். தந்தையே தெளிவா அப்படி என்ன செஞ்சுட்டு போயிருக்கிறார். அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, இவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் தானே, யார் அந்த நபர் அழைச்சிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் தன்னுடைய சகோதரர்களோடு வந்தார். கணக்கு விஷயத்தில் எப்படி அலி ரலியல்லாஹு இருந்திருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு வந்த உடனே அந்த நபரை பார்த்து சொன்னாங்க, இதுதான் சரியான கணக்கா? ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னார்களாம், என்னுடைய ஒரு ஒட்டகத்தை நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு என்னுடைய ஒரு ஒட்டகத்தை நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னாங்களாம். வச்சுக்கிட்ட உடனே எத்தனை ஆச்சு? 18. 18ல் பாதி எவ்வளோ? 9. 18ல் பாதி எவ்வளோ? 9. அப்படியே யார் கொடுத்துட்டார்? மூத்த மகனுக்கு. அடுத்து சொன்னாங்க, 3இல் அந்த 18இல் 3இல் 1 எவ்வளோ ஆச்சு? 6 3 18. 6 6ன்னு என்ன செய்ய பிரித்தாங்க. இரண்டாவது நபர்களுக்கு 6 கொடுக்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் இருக்கு 9, ரெண்டாவது இருக்கு 6. அடுத்து இளையவருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 9ல் 1. எனவே என்ன பண்ணாங்க, அந்த 18 9 பகுதிகளாக பிரித்தாங்க. அப்படின்னா எவ்வளோ வரும்? 2 வரும் வகுத்தா. 18ல் 9 வகுத்தா எத்தனை வரும்? 2. அவருக்கு 2. 9 + 6 15. அதுக்கப்புறம் 2 சேர்த்தா எவ்வளோச்சு? 17. 1 இருந்து எப்படின்னு யோசிட்டாங்க, வாங்கிட்டாங்க. மீதி இருக்கிற 17 அப்படியே பிரித்து கொடுத்தாங்க. இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நம் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கின்ற அறிஞர்கள் நமக்கு பல்வேறு கணக்குகளை, வானசாஸ்திர விஷயங்களை, மார்க்க எவ்வளோ நெறிமுறைகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நமது சமுதாயம் அடுத்த தலைமுறையினருக்கு நல்ல கல்விகளை என்ன செய்யணும்? கொடுக்கணும். நபிஸ்ஸலாஹு சொல்வார்கள், உத்லுபுல் இல்ம வலவு பிஸ்ஸீன். சீனா நாட்டுக்கு சென்றாலும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? கல்வி அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எவ்வளவு தூரம் பயணம் போக வேண்டியது இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யுங்க? கல்வி அறிவை பெறுங்க. மன் சலக்க இல்மன் தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன். எவர் ஒருவர் இல்மை தேடி நடக்கிறாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸஹ்ஹலல்லாஹு தரீகன் இலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு போவதற்கான வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்கி விடுகிறார். இல்ம தேடி போகக்கூடிய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கணும். நம்ம பிள்ளைகள் இன்னும் மேல் படிப்புகளை படிக்கின்ற அளவிற்கு நாமும் சரி, ஜமாத்தார்களும் சரி சேர்ந்து அந்த பிள்ளைகளை நல்ல ஒரு தரத்திற்கு கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக நமது பிள்ளைகள் அரசு பதவிகளிலும் இன்னும் மற்ற சேவை போன்ற விஷயங்களிலும் ஈடுபட்டு அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை நபர்களையும் மேலோக்கி கொண்டு வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், அல் கலிமத்துல் ஹிக்மா,
ஞானம் பொருந்திய அந்த இல்ம் என்பது இருக்கிறதே, லால்லத்துல் முக்மின், ஒரு முக்மினால் கைவிடப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு முக்மின் இழந்த ஒரு விஷயம் அது. வமின் ஹைசு ஃபஜதஹா, எங்கிருந்து அதை பெற்றுக்கொண்டாலும் ஃபஹுவ ஹக்கு பிஹா, அதை பெறுவதற்கு முதல் தகுதியானவன் ஒரு முக்மின் தான். எங்கே இல்மு கிடைத்தாலும் அது நல்ல நாஃபியான புரோஜனமான இல்மாக என்ன செய்யணும் இருக்கும். மார்க்கத்திற்கு புரோஜனமான கல்வி எடுக்கணும். விஸ்வாசம் துவா இப்படி சொல்லி தருவார்கள், சல்லுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், இல்மன் நாஃபிஆ, புரோஜனமான கல்வியை கேளுங்கள். வதஅவ்வது பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். மின் இல்மில்லா யன்ஃபா, புரோஜனம் அல்லாத கல்வியை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். எனவே நம்மளுடைய பிள்ளைகள் படிக்கின்ற அந்த ஒவ்வொரு கல்வியும் மார்க்கத்திற்கு தோதுவான, மார்க்கத்திற்கு சேவை செய்கின்ற ஒரு இல்மாவும் அது என்ன செய்யணும் இருக்கணும். மார்க்க கல்வியும் மிக அவசியமானது. நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க, டிகிரிகளை வாங்கிடுறாங்க, ஆனால் ஜனாசா தொழுகையில் ஒரு தந்தைக்காக ஒரு தாய்க்காக துவா செய்வதற்கு என்ன செய்ய முடியலை. மார்க்க கல்வி நமக்கு முக்கியமானது. மக்தப் கல்வி நம்ம படிக்க வைக்கிறோம், குர்ஆன் சொல்லித்தரோம், ஒழுக்கங்களை சொல்லித்தரப்படுகிறது, ஹதீஸ் சுன்னாக்களை சொல்லித்தரப்படுகிறது, இஸ்லாமிய வரலாற்றுகள் சொல்லித்தரப்படுகிறது சொன்னால் அதுவும் நமது பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு மிக முக்கியமானது. மிக முக்கியமாக வாலிப பெண்களை நாம் காலேஜுகளுக்கு, கல்லூரிகளுக்கு அனுப்பும் பொழுது அது கோ எஜுகேஷன் இல்லாமல் நம்ம பிள்ளைகளை சரியான முறையில், நல்ல ஒரு கல்லூரியில், பாதுகாப்பான முறையில் இன்னைக்கு கல்வியை கொடுக்கிறோம் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய வாழ்வை சிதைக்கக்கூடியதாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவர்களுடைய வாழ்வும் மிக முக்கியமானது. அது இஸ்லாமிய நெறியோடு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இஸ்லாமிய நெறிகளை பின்பற்றுகின்ற அந்த பாதுகாப்பான கல்லூரிகளில் நமது பெண் பிள்ளைகள் படிக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம சமுதாயத்தில் இருக்கின்ற ஆண் பிள்ளைகளும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி, உயர்ந்தவர்களாக, நல்ல மார்க்க உயர்கல்வி பெற்றவர்களாக அவர் என்ன செய்வார்கள், வருவார்கள். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த மாணவ மாணவியர்கள் படிக்கின்ற காலங்களில் அவர்களை சிறந்த நல்ல ஒழுக்கமுள்ள மார்க்க அறிவுகளை பெற்ற உயர்கல்வி பெற்றவர்கள் அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.